ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம புஜி கிரியேட் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ரொம்ப சூப்பரான நான்வெஜ் தான் செய்ய போகிறோம். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முட்டை தொக்கு தான் செய்ய போகிறோம். வாங்க செய்யலாம். அதுக்கு முன்னால் இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம சூப்பரான முட்டை தொக்கு செய்ய ஆரம்பிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் வாங்க. ஒரு கடாயில் ஒரு 5 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு 3 பட்டை, அதாவது ஒரே பட்டை தான் அதை நான் 3 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதில் 3 லவங்கம் சேர்த்துருக்கேன். லவங்கம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரே பிரிஞ்சி இலை அதை 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு. இதுக்கு நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான் அதை சின்னசாக சாப்பரில் தான் போட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் கையிலே கூட சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா நம்ம வதக்க போகிறோம். இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறோம். இப்போது 2 பச்சை மிளகாய் கீரி அதை சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அடுத்து நம்ம காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கினதும் ஒரு 2 தக்காளி அதுவும் சாப்பரில் தான் போட்டு சின்னதாக பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா இதை நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். நான் சாப்பர்லேயே நல்லா சாப் பண்ணால் கொஞ்சம் நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. இப்போ தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். உப்பு மஞ்சள் தூள் சேர்த்தா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும், அதுக்காக சேர்த்துருக்கோம். அடுத்து நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்த போகிறேன். மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்க போகிறேன். இது எல்லாம் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எண்ணெயிலே. அடுத்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். நான் 1 டம்ளர் அளவு மட்டும்தான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுன்ற தோணுதோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணியாகவே விடுங்க. நம்ம முட்டை சேர்த்தோன்னா கொஞ்சம் கெட்டியாகும். அடுத்து நல்லா கொதிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடி நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சுண்ட வச்சுருக்கேன். அடுத்து நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். நான் இது 2 பேருக்குன்றதுக்காக 4 முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குறைக்கவோ இல்லை எக்ஸ்ட்ரா போட்டுக்கவோ நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்து நான் இது 4 முட்டையும் போட்டுட்டு எதுவுமே கலராமல் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் 3/4 பாகம் வெந்திருக்கும், அந்த அளவு பார்த்து எடுத்துக்கோங்க. அது நல்லா நம்ம கிளறி விட்டோம் அப்படின்னா நல்லா தொக்கு மாதிரி அழகாக வந்துடும். இதெல்லாம் ஃபுல்லாக கிளறி விட்டுட்டு 3/4 பாகம் தானே வெந்திருக்கும். அடுத்து நம்ம 1/4 பாகத்துக்காக கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடி வச்சோன்னா நல்லா வெந்து அழகாக சூப்பராக இருக்கும் முட்டை தொக்கு. லாஸ்ட்டாக முட்டைலாம் வெந்ததும் நம்ம கொத்தமல்லி இலை தூவி இறக்கணும் அப்படின்னா நம்ம சூப்பரான முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, பரோட்டாக்கு சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா பாய்.